நீதி செய்ய நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். See, be committed to be righteous. See, நீதிமானா இருக்கிறது நினைச்சா நான் நல்லவனா இருப்பேன், நினைச்சா நான் கெட்டவனா இருப்பேன், அப்படி கிடையாது. பிடிச்சிருக்குதோ இல்லையோ, சூழ்நிலை என்னவாதாலும் பிரச்சனை, நான் கர்த்தருக்கு நல்லவனா இருக்கணும், நன்மை செய்கிற மனுஷனா இருக்கணும். சில நேரத்தில் நீங்க எவ்வளோ நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு தீமை தான் நடக்கும். அப்படி இருந்தும் கூட நான் நல்லது தான் செய்வேன்னு சொல்லி நீங்க இருக்கணும். நான் நல்லது செஞ்சா இவங்கள என்னை நினைச்சு பார்ப்பாங்க, நான் நல்லது செஞ்சா அவங்க என்னை நினைச்சு பார்ப்பாங்க, அதுக்காக நல்லது இல்லை. கர்த்தரை நம்பி நல்லது செய்யுங்க. மனுஷன் நினைச்சு பார்க்கறானோ இல்லையோ, கர்த்தர் என்னை மறக்க மாட்டார், தேவன் என்னை மறக்க மாட்டார். அப்ப கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் நன்மை செய்யுங்கள். See, we do good not because we want to please man, we do good because we want to please God. கர்த்தரோட பார்வைக்கு எது சரியோ அதை நம்ம செய்யணும். சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வழியை நீங்க கோத்ரூ பண்ணும் பொழுது, வேதனையை கோத்ரூ பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா திசை மாறிடுறீங்க. நான் மட்டும் நல்லது செய்யணும், நான் மட்டும் மற்ற நல்லது நான் நினைக்கணும், நான் பரிசுத்தமா நான் வாழணும், நானும் போய் பாவத்தில் விழுகிறேன்னு சொல்லி போய் பாவத்தில் போய் விழுந்துடுறோம். ஆமாம் இல்லையா? ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நிறைய முள்ளுகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய உபத்திரங்கள் இருக்கும், இதெல்லாம் வந்தா கூட பிரச்சனை, நீ எனக்கு நன்மையானது செய்வியா செய்ய மாட்டியான்னு கேட்கிறார். So we must be committed. ஓகே, பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தா நம்ம ஒண்ணு பண்றோம், நம்ம வாழ்க்கையில் ஆண்டு இப்படி பேசியிருக்காரு, நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு சொல்லி சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் எப்போதுமே உங்களுக்கு பாசிட்டிவான ப்ராமிஸ் வேர்ட் தான் கொடுப்பாரு. ஆனா அந்த பாசிட்டிவ்க்கு பின்னாடி நெகட்டிவான ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கவே மாட்டார். அப்படி காமிச்சிருந்தா நீங்க அந்த ப்ராமிஸே வேணான்றீங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, எந்த தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் உன்னை இந்த மாதிரி கடந்து போக வைப்பேன், இதுதான் வழி, இதுக்கப்புறம் தான் நான் உயர்த்துவேன் சொல்லவே கிடையாது. யோசேப்புக்கு ஆண்டவர் சொற்பனத்தை கொடுத்தார், அந்த சொற்பனத்துல நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் தலைவனாக மாத்துவேன் என்று தேவன் சொன்னார். ஆனா நடுவுல 13 வருஷத்தை பத்தி கர்த்தர் வாய் திறக்கவே இல்லை, பேசவே இல்லை. இந்த 13 வருஷம் இப்படி கடந்து போவ, அதை கடந்து போவ சொல்லவே இல்லை. என சொல்லியிருந்தா இந்த ஜனங்க தாங்க மாட்டாங்க, யாருமே அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. So when God shows you a promise, hidden agenda, அங்க ஒரு காரியம் மறைஞ்சு இருக்குது, என்ன தெரியுமா? உபத்திரவங்கள் இருக்குது, முள்ளுகள் இருக்குது, இதெல்லாம் சந்திக்காம உயர்வை பார்க்க முடியாது. அப்படி சொல்லியிருந்தா யோசேப்பு என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவரே, நான் இப்படியே ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்க அண்ணனு கூட நான் இருந்துடுறேன், அவங்களுக்கு நான் ஜிங் சாக் போட்டு நான் இருந்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, நான் போகல, நான் வெளியே போகலன்னு இருப்பான். ஆமாவா இல்லையா? ஒருவேளை இந்த ப்ராசஸ் ஆண்டு காமிச்சிருந்தாருன்னா, இன்னைக்கு நீ போகும்போது உன்னை தூக்கி குழியில போட்டுருவாங்கன்னு யோசிச்சு போயிருக்க மாட்டான். அதான் நம்ம எல்லாத்துக்குமே ஆண்டவர் அந்த ப்ராசஸை காமிக்கவே இல்லை. நான் சொல்றேன், நீங்க இன்னும் எதையுமே கடக்காம இருக்கலாம். சம்திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கிருபை வேணுமா வேணாமா? ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? உயர்வு வேணுமா வேணாமா? அப்ப இதை கடந்து போய் தான் ஆகணும். See, sometimes your situation will pressure you, will cause you to sin against God. உங்கள் சூழ்நிலைகள் உங்களை அழுத்தம் கொண்டுட்டு போகும் பாவம் பண்றதுக்கு. பட் நீங்க மறந்துடக்கூடாது, நீங்க தேவனுடைய பிள்ளை. என்னவா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய மாட்டேன். You must be very committed to do righteous before the Lord. தேவனுக்கு முன்பாக நீதியை செய்கிறதுக்கு நீங்க அர்ப்பணிக்கணும், கமிட் பண்ணணும். எங்க இருந்தாலும் நீதியை செய்வேன்னு சொல்லிருக்கணும். நம்ம யோசேப்பு என்ற ஒரு வாலிபனை பார்க்கிறோம். ஓகே, என்னைக்குமே சொந்த ஊர்ல இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, வெளிநாட்டுக்கு நம்மள யாருமே நமக்கு தெரியாத இடத்துக்கு போனா இஷ்டத்துக்கு வாழலாம். அப்படிதான் எல்லா மனுஷனும் யோசிப்பாங்க. அம்மாவளியா, இப்ப அவனை தூக்கி போய் இஜிப்ட்ல போட்டாங்க. போட்டாங்க இஜிப்துல அவனுக்கு யாரும் சொந்தம் ஒண்ணுமே இல்லை. அவன் நினைச்சிருந்தானா அங்க அவன் என்ன மாதிரி பாவம் பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சு அவன் குடும்பம் ஒன்று போறதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையுது. பேரோட மனைவி அவனை கூப்பிடும் பொழுது அவன் சொல்றான், என் தேவனுக்கு முன்பாய் அருவருப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்றான். You see, he stay committed to do what is right before God. கர்த்தருக்கு முன்பாக சரியானதை செய்யணும். அவன் வாழ்க்கையில எதுவுமே அவனுக்கு சாதகமா இல்லை. 13 வருஷம் ஜெயில இருக்கிறான். ஓகே, எஜமானுக்கு அவ்வளவு உண்மையா இருக்கிறான். ஆனா என்ன பேர் கிடைச்சு? அவன் கடைசியா எஜமானோட மனைவி கிட்டே கையை வச்சுட்டான், அப்படியே பேர் வந்துச்சு. ஆமாவா இல்லையா? அது நடந்து கூட ஜெயிலையும் அவன் தேவனுக்கு பயந்து தான் நடக்கிறான். Can you see that? அந்த commitment level. ஓகே, இன்னைக்கு உங்களை ஊழியத்துல கமிட் பண்ணி வைக்கிறதுக்கே அவ்வளவு பாடா இருக்குது. Before you can commit yourself in the ministry, first be committed in the Lord to do what is right before Him. அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் இதெல்லாம் செய்ய முடியாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, என் அடியாளம் இது இல்லை, என் வாழ்க்கை இது இல்லை
அப்படிப்பட்ட ஒரு 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 தன்மை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில பாருங்க 13 வருஷம். சரி, வாலிப வயசு, அந்த இளரத்தத்தில் அவன் உண்மையா இருந்திருக்கிறான், நெருக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இப்ப அவன் வளர்ந்து ஒரு முக்கியமான ஆளு, விஐபி ஆயிட்டான். அவன் சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனோட பிரதர்ஸ்லாம் வரும்போது, சகோதரன்லாம் வரும்பொழுது இப்ப அவனுக்கு ஒரு நோக்கம் உண்டாகுது. என்னது? பெஞ்சமினை பிடித்து பெஞ்சமின் மூலியமா யாக்கோப்பை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அவங்க அதுக்கு முடியாது, என் தம்பி இங்க விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவன் சொல்றான், பயப்படாதீங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்னைக்கு நீங்க ஒரு விசுவாசியை பார்த்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவங்களா அப்படிவீங்க. ஆமாண்ணா, எந்த சபைக்கு போறீங்க? சபைக்கு போறவங்களா அப்படிவீங்க. சபைக்கு போறல, கத்தோலிக் அவங்க வேற கேட்டகரி. ஓகேயா? ஓகே, சபைனா வேற, கத்தோலிக் வேற, மாசுன்னுவீங்க. ஆமாவா இல்லையா? இதுதான் நம்ம அடையாளம். எங்க பார்த்தா நீங்க கிறிஸ்துவங்களா, சந்தோஷங்களை பார்க்கறதுக்கே சிரிச்சுட்டு போயிருவீங்க. இன்னைக்கு கிறிஸ்துவர்களா, இதுதான் நம்ம அடையாளம். ஆனா ஆதியிலே நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு முக்கிய அடையாளம் இருக்கு. என்ன தெரியுமா? பாருங்க, எகிப்து தேசத்துக்கு போறாங்க. யோசேப்பு தான் இவங்களோட தம்பி. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா யோசேப்பு எப்படி இவங்களை பலப்படுத்தி அனுப்புறான்னு ஒரே வார்த்தை, பயப்படாமல் போங்க, நான் தேவனுக்கு பயப்படுற மனுஷன். அந்த வார்த்தையை கேட்டோன்னே மொழி தெரியாத யோசேப்புக்கு எப்படி தேவனை தெரியும் எதுவுமே யோசிக்கல. இவன் இடத்து தேவனை வெளிப்பட்டிருக்காரு, அப்ப இவன் தேவ மனுஷன். The fear of God becomes the identity of the believers of those days. தேவ பயம் தான் அடையாளம். வாலிப வயசு போச்சு, 30 வயசுக்கு மேலேயும் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். மாறுவேன். ஏன் தெரியுமா? Joseph is a man who is committed to live a righteous life. யோசேப் எப்படிப்பட்டவனா, அவன் கமிட் பண்ணிட்டான், நான் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிப்பேன். சோ சூழ்நிலைகளும் அல்லது மனிதர்களும் உங்களை மாத்திரக்கூடாது, உங்களை திசை திருப்பிடக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக சரியா நடப்பு நீங்க தீர்மானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க உங்களை ப்ரூஃப் பண்றேன்னு நீங்க உங்களை அழிச்சிக்க கூடாது. கர்த்தரை நம்பி காத்துருங்க. உங்கள் நீதியை பட்ட பகலை போல கர்த்தர் விளங்க பண்ணுவார். God shall speak for you. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார். உங்களுக்காக நிற்கிற தேவன் அவர், பேசுகிற தேவன் அவர். எதெல்லாம் சாத்தானுக்கு தீமைக்கு உங்க வாழ்க்கையில சேரானோ, ஆட்களை கொண்டு வரானோ, கர்த்தர் எல்லாம் நன்மையாய் மாற்றுவார். நன்மையாய் மாற்றுகிற தகப்பன் அவர். ஹல்லேலூயா. நீதிமான் நடப்பான், அவன் தடுமாறினா கூட கர்த்தர் கையினால் தாங்குவாராம். விழுந்தாலும் கர்த்தர் தாங்குவாராம். அப்ப உங்களோட ஸ்டெப்ஸ் ஆண்டு தான் ஆர்டர் பண்றார். நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு அடியும் கர்த்தர் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறார். உங்க கையை தேவன் இறுக்கி பிடிச்சிருக்கிறார். உலகமும் மனுஷனும் உங்களை மாத்திரக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், நீங்க நன்மை மாத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா.